நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நாம மந்திரியை பார்க்கவா போறோம்? இல்ல, மயிலாப்பூர் வீட்டுக்கு போறோம். பின்ன எதுக்கு அந்த அம்மா கிட்ட மந்திரியை பார்க்க போறதா சொன்னீங்க? போன் பண்ணதுமே பார்க்கலாம்னு சொன்னா நம்ம இமேஜ் குறைஞ்சிடும்யா. எப்பவுமே நம்மள பெருசா காமிச்சுக்கணும்யா. சரிங்கய்யா, எதுக்காக அவங்க உங்களை பார்க்கணும்னு சொல்றாங்க? அவங்க பேர்ல உள்ள சொத்தை உன் பேர்ல எழுதி வைக்க போறாங்களாம். அது விஷயமா என்கிட்ட பேசணுமா. எதுவா இருந்தாலும் உடனே உனக்கு தெரிஞ்சிடணும். அதுக்கு இல்லையா, போற வழியில நல்ல தம்பி நம்மளை பார்த்துட்டான்னா அவனை ஏயா ஞாபகப்படுத்துற? குரங்க நினைக்காம மறந்து சாப்பிடுன்னு சொல்ற மாதிரி. யோ, இனிமே நான் நல்ல தம்பிக்கு பயப்பட மாட்டேன். ஏயா, நான் என் ஜாதகத்தை பார்க்காமலே தேவையில்லாம அவனுக்கு பயந்துகிட்டு இருந்தேன். உங்க ஜாதகத்துல நல்ல தம்பிக்கு பயப்படக்கூடாதுன்னு போட்டிருக்கா? உடனே கேப்பியே. எனக்கு 6ல சனி, எதிரிகளே இல்லாத ஜாதகம். என்ன எதுக்குறவன் தான் அழிஞ்சு போவான். யோ வக்கீலு ஐயா, திலகா வந்து வெயிட் பண்ணட்டும். அப்பதான் நமக்கு மேரிட்டு. நம்ம போய் அவளுக்காக காத்திருக்க கூடாது. இப்படிலாம் நான் சொன்னதா அவகிட்ட சொல்லிடாதையா? அதெல்லாம் சொல்ல மாட்டேயா. யோ வக்கீலு ஐயா, நான் அவளை தேடி அவ வீட்டுக்கே போயிட்டு இருந்தா மரியாதை இல்லையா? அதனாலதான் என் வீட்டுக்கு வர சொன்னேன். யோ வக்கீலு ஐயா, யாரியா இவங்க? தெரியலீங்களே. அப்பாட வருவாரோ மாட்டாரோன்னு பார்த்தேன். கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி முன்னாடியே வந்து நிற்கிறாரு. எப்படி தூக்க போகிறோம்? பேசாம என் கூட வா. ஒருவேளை என்ன கூட்டு போறதுக்காக திலகவதி ஆள் அனுப்பியிருப்பாளோ? இருக்குங்கய்யா, அவங்க தான் சொன்னாங்களே உங்களுக்கு எந்த ஆபத்தும் வரவிட மாட்டேன்னு. என் பாதுகாப்புக்காக அனுப்பியிருக்கா. ஆமாங்கய்யா. திலகவதிக்கு என் மேல பாசம் வந்துருச்சு. சரி, இறங்கு. மந்திரி உங்களை பார்க்கணும்னு சொன்னாருங்கய்யா. மந்திரியா? ஆமாங்கய்யா, கார்ல உட்காந்துருக்காரு. ஏயா மந்திரிங்கிற கார்ல சிவப்பு விளக்க காணோம்? பொடிங்கிட்டாங்கய்யா. ஓ, ஆளை கடத்தினான்னு சொல்லி பதவியை புடுங்கினாங்கல்ல, அந்த மந்திரியா? ஆமாங்கய்யா, அவரே தாங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா, வர சொன்னாரு. என்ன மறுபடியும் மந்திரி பதவி வாங்கி கொடுக்க சொல்றாரா? வெளில வரத்துக்கு கூச்சப்பட்டுக்கிட்டு கார்லயே இருக்காரு. வாங்கய்யா போலாம். வாங்கய்யா. உள்ளதா இருக்காரு, போங்கய்யா. வணக்கம் மந்திரி. சிங்க பெருமாள். இருந்தாலும் நீங்க இவ்வளவு வெக்கப்படக்கூடாது. பதவி வரும் போகும், அதுக்காக காருக்குள்ளே உட்காந்துக்கிறது. என்ன யாரையும் காணோம்? காருக்குள்ள தானே மந்திரி இருக்கிறதா சொன்னானுங்க. வக்கீலு, 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 கதவு துறையா? நீ கதவு துறை, கதவு துறை. நீ கதவு துறை, கதவு துறடா. வக்கீலு, வீட்டு ஓட தெரிஞ்சோட கூட வச்சிருக்கணும். ஒரு காரை பிடிச்சு துரத்தாடுங்களா? கடத்திக்கிட்டு போயிட்டானே. நீ கதவை துற, கதவை துறடா. கதவை துறக்க நினைச்சா பாம் வெடிச்சிடும். கீழே பாம் செட் பண்ணிருக்கு. பாமா? என்ன இப்படி ஆஃப் பண்ணிட்டானுங்களா? நிஜமாவே பாம் இருக்கா? ரிமோட்டை பாக்கலையா? பின்னாடி வச்சிருக்கான அவன் பையன். அவன் வச்சிருக்கானா? ரிமோட் வச்சிருக்கான். ஆமா, சத்தம் போட்டனா அமைக்கிறாரா? யோ, அமைதியா வர முடியாதா? ஏண்டா வக்கீல ஏத்திருந்தா அவனும் சேர்ந்து வெடிச்சிருப்பான்ல. இப்போ நான் மட்டும் தனியா உட்கார்ந்துருக்கேன்ல.
என்னண்ணே இது? நம்மள வர சொல்லிட்டு இந்த சிங்கப்பெருமாள் ஆளை காணோம். வீடு வேற பூட்டி இருக்க. எங்க எவனையும் காணோம். போன் பண்ணுங்க. ஆஃப்னு வருதுமா. அம்மா திலகம்மா, அம்மா ஐயாவை ஒரு கும்பல் கார்ல வந்து கடத்திக்கிட்டு போயிட்டாங்கம்மா. அது நிச்சயமா நல்ல தம்பி ஆட்களா தான் இருக்கும். ஐயாவை காப்பாத்துக்கம்மா. ஐயாவை நிச்சயம் அவன் கொல்லாம விட மாட்டான்மா. எங்க கொண்டு போய் வச்சிருக்காங்கன்னு தெரியுமா? தெரியாதுங்கம்மா. நான் பாத்துக்கிறேன் அந்த நல்ல தம்பிய. போலாம் ரவின. பாருமா, என்கொயரிக்கு இன்ஸ்பெக்டர் கூப்பிடுறாரு. எந்திரிச்சு வா. அவன் யாரு? உன் புருஷனா இல்ல காதலனா? சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் அவன் சொல்லிட்டான். நல்ல தம்பிக்கும் உங்களுக்கும் தொடர்பு இருக்குதுன்னு சொல்லிட்டான். பாமைக்க சொன்னது நல்ல தம்பி தான் சொல்லிட்டான். இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாத்தையும் அவன் ரிட்டர்ன் எழுதி கொடுத்துட்டான். நீயும் அதே மாதிரி எழுதி கொடுத்துட்டனா அப்புறம் ஒரு மரணத்துக்காக ஒன்னையும் வெளியே அனுப்பிச்சிருவாங்க. இல்லைனா தூக்கில் தான் தொங்கணும். அவர் சொல்லிட்டாருன்னு நீங்க பொய் சொல்றீங்க. நானும் சொல்லிடுவேன்னு நினைச்சீங்களா? நாங்க நம்பின உங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டோம். டேய் பாத்ரா இடிக்க போகுது. ஏண்டா இப்படி தூக்கிட்டு வர்றது பதிலு ஒரு பல்லக்கிலே தூக்கிட்டு வந்திருக்கலாம்ல? பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க. நல்ல தம்பி நல்ல அடியாளுகளை தான் வச்சிருக்கான். நடக்க விடாம தூக்கிட்டு போறானுங்க. அவன் வேலையை விட்டு உங்களை தூக்கிட்டா என்கிட்ட வந்துருங்க. என்னது? ஒருவேளை என்ன உயிரோட அவன் விட்டா சும்மா தோணு பேசிட்டு வந்த கீழே அப்படியே போட்டுருவேன். ஏண்டா நான் வாயை வச்சு தானே பொழைச்சிக்கிட்டு இருக்கேன். அதையும் பேசக்கூடாதுன்னா எப்படிடா? மெதுவாடா. கூட்டிட்டானுங்க. அங்க ஒரு கதவு திறந்திருக்கு. தம்பி நல்ல தம்பி, நானே வந்து உன்னை பார்க்க நினைச்சேன் தம்பி. அதுக்குள்ள என்ன தூக்கிட்டு வர சொல்லிட்டேன். ஒரு போன் பண்ணியிருந்தா உன் முன்னால இல்ல உங்க முன்னால நான் வந்து விழுந்திருப்பேன்ல. உட்காரு. உட்கார சொன்ன. உட்கார சொன்னீங்கல்ல, மறந்துட்டேன். ஏன் என் மடியில வந்து உட்காரு. ஓ தரையில உட்காரு. தரையிலேயே உட்கார. ஓ உட்காரன் தம்பி, உட்காரன் தம்பி, தரையில உட்காரன். எத்தனை பொதுக்கூட்டம் போராட்டம் ஆர்ப்பாட்டம் தரையில தானே உட்கார்ந்துருக்கேன். நானு தரட்டிக்கிட்டு தான் தம்பி, தரையில இருந்து தானே மேல வந்தேன். உன்னை ஏன் இவ்வளவு நாளா விட்டு வச்சுன்னு தெரியுமா சிங்கப்பெருமாள்? சிங்கப்பெருமாள் அதுனே உனக்கு பேர் சிங்கப்பெருமாள். நரிப்பெருமாள்னா வச்சிருக்கணும் உனக்கு. வச்சிருக்கலாம் தம்பி. இது இப்ப கூட நீங்க மாத்தி வைக்கலாம். ஆனா இந்த ரேஷன் கார்டு ஓட்டர் லிஸ்ட் எல்லாம் சிங்கப்பெருமாள்னு வச்சுட்டானுங்களே, அதுல வந்துருச்சு தம்பி. நீ ஏதாவது ஒரு விதத்துல எனக்கு உபயோகமா இருப்பேன்னு நினைச்சேன். ஜிஜே எப்படி ஒன்ன வச்சு என்ன அடிச்சானோ அதே மாதிரி ஒன்ன வச்சு ஜிஜேவை அடிக்கணும்னு நினைச்சேன். ஆனா ஜிஜேக்கும் எனக்கும் வித்தியாசம் இல்லாம போயிருக்கும்.
நேரடியாகவே அவனை அடிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். அடிக்கலாம் தம்பி, தாராளமாக அடிக்கலாம். நீங்கள் நினச்சா எது வேணாலும் அடிக்கலாம். அதனால் உன் கதையை முடிச்சாதான் கரெக்டாக இருக்கும். நீ எந்த விதத்துலையும் எனக்கு உபயோகமாக இல்லை சிங்கப்பெருமாள். அப்புறம் ஏதோ சொன்னிய ஓட்டர்ஸ் லிஸ்ட்டு, அது ஓட்டர் லிஸ்ட்டு, ரேஷன் கார்டு. அதே மாதிரி உன் பேர் டெத் சர்டிஃபிகேட்டில் வந்தால் எப்படி இருக்கும் சொல்லு? நல்லா இருக்கும் தம்பி, வரலாம் வரலாம், நல்லா இருக்கும். ஆனா தம்பி, நான் எதுக்குமே யூஸ்வல்னு சொன்னீங்க பாத்தீங்களா, அதான் தம்பி எனக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு. இப்ப கூட நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றதுக்காகத்தான். தம்பி இப்ப கூட நான் சொல்ல போற விஷயம் உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். இப்படி இன்னைக்கு பேசித்தானே என்னை வம்புல மாட்டி விட்ட. உன்னை ஒரே அடி என்னால் கொண்டுட முடியும். ஆனால் அதை விட உனக்கு ஒரு பெரிய தண்டனை கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். 24 மணி நேரம் பிளாஸ்டர் உன் வாயில் இருக்கும். உன்னால் ஒரு வார்த்தை பேச முடியாது. உன் கையை கட்ட மாட்டேன். ஆனால் உன் கை மட்டும் அந்த பிளாஸ்டர் கிட்ட போச்சு, கையில் ஆரம்பித்து ஒன்று எடுத்துருங்க. ஓகே, நீங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம் மேம். 1 செகண்ட். நர்ஸ் மேடம், வீல் சேர் கொண்டு வாங்க. ஓகே மேடம். மேம் ப்ளீஸ் மேம் உட்காருங்க. ஒன்னும் ஆகாதும்மா, கொஞ்சம் பொறுத்துக்க, கொஞ்சம் தாங்கிக்கம்மா. அம்மா கொஞ்சம் தாங்கிக்கம்மா. என்னப்பா சொன்னாங்க? அம்மாடி இப்ப வந்து பாக்குறேன்னு சொல்லிருக்காங்கம்மா.
முதல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்கம்மா. நானே கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு கண் பார்வை வேற சரியா இல்ல. நான் எப்படி இந்த ஆபரேஷனை பண்ண முடியும்னு கேட்டாங்க. நானும் அம்மாவும் தான் கெஞ்சி கூத்தாடி ஒரு வழியா சம்மதிக்க வச்சோம்மா. எப்போ அவங்க சரி சொல்லிட்டாங்களோ அப்பவே நானும் என் குழந்தை பொழிச்சுக்கிட்டோம்ப்பா. போன உயிர் திரும்பி வந்த மாதிரி இருக்குப்பா. டாக்டர் அம்மாக்கு ஒன்றும் ஆகாதப்பா. ஆப்ரேஷன் பண்றேன்னு முடிவு எடுத்துட்டாங்களே, அந்த நம்பிக்கையை அவங்கள வாழ வச்சிருப்பா. இப்ப வந்துருவாங்க, கொஞ்சம் பொறுத்துக்கம்மா. டாக்டர் இப்ப வந்துருவாங்கம்மா. பவானி மேம், என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க பாத்தியா? கண்டிப்பா இந்த ஆபரேஷனை நான் நல்லபடியா பண்ணுவேன். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. நம்ம பண்ணுவோம். ஓகே மேம். நானே எந்திரிக்கிறேன். பயப்படாதும்மா, உனக்கு ஒன்னும் ஆகாதும்மா, ஒன்னும் ஆகாது. டாக்டர் வந்து ஒன்னு பாப்பாங்க, எல்லாம் சரியா போயிடும். ஒன்னும் ஆகாது, பயப்படாது. வணக்கம் டாக்டர். வணக்கம். வந்துட்டேன். எந்திரிக்க கூடாதுமா, படு படு படு. என்ன என்ன இந்தோ என்ன பண்ணுது? முடியல டாக்டர். உன் ஹெல்த் கண்டிஷனை பத்தி உங்க அப்பா அம்மா என்கிட்ட சொன்னாங்க. 2 குழந்தைகள்ல ஒரு குழந்தை கிரிட்டிக்கல் பொசிஷன்ல இருக்குங்கிறத பத்தி நீ கவலைப்படாத. அது ஏன் கவலை, நான் பாத்துக்கிறேன். 2 குழந்தைகளும் உன்னை அம்மான்னு கூப்பிடுவாங்க. ஓகே, அதுக்கு நான் பொறுப்பு. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல தான் நீ எனக்கு கோஆபரேஷன் கொடுக்கணும். என்ன தெரியுமா? தைரியமா இருக்கணும். இந்த தைரியம் தான் உனக்கு நான் கொடுக்குற முதல் ட்ரீட்மெண்ட். ஓகே, நீங்க ஆபரேஷன் பண்றேன்னு சம்மதிச்சோன்னதான் எனக்கு தைரியம் வந்துச்சு மேடம். எதை பத்தி கவலைப்படாத, கண்ணு காட்டு. மேம், பொறுமையாரு, இப்ப எல்லாம் முடிஞ்சிடும். ஓகே, உன் குழந்தைகளோட சந்தோஷமா இருப்பேன். ஓகே பவானி, கெட் எவ்ரிதிங் ரெடி இமிடியட்லி. ஓகே மேம். ஓகே ஓகே டாக்டர். அங்க ஆபரேஷன் ரூம்ல ஒன்னு சந்திக்கிறேன். ஓகே, மேம், நீங்க வேணா உங்க ரூம்ல போய் ரெஸ்ட் எடுங்க. நான் ஆபரேஷன் வேண்டியதெல்லாம் ரெடி பண்ணிட்டு உங்களை வந்து கூப்பிடுறேன். வேண்டாம், என்ன ஆபரேஷன் தியேட்டர் கூட்டிட்டு போ. மேம், போலாம். ஓகே மேம்.
என்னாச்சுமா? சக்சஸ் தான். சந்தோஷமா? இன்னும் நான் 20 வருஷம் இருந்தா உங்க பேத்திகளுக்கு நான் தான் பிரசவம் பார்ப்பேன். ரொம்ப சந்தோஷமா. இத நான் பொதுவா சொல்லல, மனசார சொல்றேன். ரொம்ப நன்றிமா. பொண்ணுக்கு 2மே பெண் குழந்தைகள் தான் பிறந்திருக்கு, சுகமா இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா. ரொம்ப ரொம்ப நன்றிமா. நன்றி எனக்கு சொல்லாதீங்க. மை அசிஸ்டன்ட் பவானி, மை வெரி ஏபிள் அசிஸ்டன்ட். ரொம்ப தேங்க்ஸ்மா. ரொம்ப தேங்க்ஸ்மா. தேங்க்யூ. தேங்க்யூ மேம். மா, என்ன அண்ணனும் தங்கச்சியும் ஒன்னா சேர்ந்து வந்திருக்கீங்க? நாங்க ஒன்னும் சேர்ந்து வரல, தனித்தனி தான் வந்திருக்கோம். பார்த்தேன். நீங்களாவது சேரதாவது. உன் பொண்டாட்டியோ இவ புருஷனை சேர விட போறதில்ல. இப்ப எதுக்கு வந்தீங்க? என்கிட்ட ஏதாவது இருந்தா வாங்கிட்டு போலான்னு வந்தீங்களா? அப்பா கேஸை மேல்கோர்ட்டில் அப்பீல் பண்ணணுமா? அப்பீல் பண்றது நீயா சொல்றியா இல்ல அது செல்வராணி சொல்லி விட்டாளா? ஆமா, நீ எதுக்கு வந்த? நானும் அதுக்கு தான் வந்திருக்கேன். பரவாயில்லையே, தனித்தனியா வந்தாலும் 2 பேரும் ஒரே விஷயத்துக்கு தான் வந்திருக்கீங்க. ஆனா நான் அப்பீல் பண்ண போறது இல்ல. அப்போ இந்த ஜட்மெண்ட் ஏத்துக்கிறீங்களா? ஏத்துக்கத்தானே வேணும். நேர்மையா இருந்த எனக்கு கிடைச்ச பரிசு இந்த ஜட்மெண்ட். அப்படிதான் எடுத்துக்கணும். இல்லம்மா, நான் இதை விட போறதில்ல. அப்பாவுக்கு கொண்டது யாருன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? தெரியும் போது நிச்சயமா தெரியும். அது எப்படி தெரிஞ்சுக்கணும்னு எனக்கும் தெரியும். செந்தமிழரசிய ஓகே, தேங்க்ஸ். என்னம்மா? போனை எடுக்கும் போது டிஜிபியா எடுத்தேன். அது கட் பண்றப்போ போஸ்டே போயிடுச்சு. என்ன ஆன்டி கரப்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு மாத்திட்டாங்க. என்னம்மா இவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க? மா, பவர்ஃபுல் போஸ்ட்ல இருந்து இப்ப பவர் இல்லாத போஸ்டுக்கு மாத்திருக்காங்க. நீங்க கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணாம பேசுறீங்க.
அதுவும் என் நேர்மைக்கு கிடைச்ச பரிசு. சரி, நீங்க போங்க போங்க, நான் பாத்துக்கிறேன், போங்க. காலையில சாப்பிட்ட பிறகு இந்த டேப்லெட் கொடுங்க. சரிங்க. இங்க வச்சிருவா. அங்க வச்சிருங்க. ரகு ஏஞ்சிட்டானா? எந்திரிக்கலைங்க. ஏதாவது சாப்பிட்டானா? அவன் இன்னும் சாப்பிடலங்க. எதுவுமே சாப்பிடலையா? ரகு ரகு அப்பா. ரகு, நீ எதுவுமே சாப்பிடலையாமாப்பா? இல்லப்பா, எனக்கு வேண்டாம்ப்பா. அப்படிலாம் சொல்லக்கூடாது, உடம்பு வீக் ஆகிடும். நீ எதாவது சாப்பிடணும். சரி, பால் குடிக்கிறியா? இல்லப்பா, எனக்கு வேண்டாம்ப்பா. இல்லைடா கண்ணு, பால் மட்டும் அப்பா வாங்கிட்டு ஒரு கிளாஸ் பால் குடிச்சிரியா? வேண்டாம்ப்பா. அப்படிலாம் சொல்லக்கூடாதா கண்ணு. சரி, அப்போ ரஞ்சினி, நான் போய் பால் வேண்டி தரேன். ரகுவை பத்திரமா பார்த்துக்க. ஃப்ளாஸ்க் எங்கே இருக்கு? அது வாங்க. நான் வந்துடுறேன். சரிங்க. ரகு ரகு மேடம், சுனில் குமார் ஆக்சிடென்ட் ஆகி ஒரு பேஷண்ட் அட்மிட் ஆயிருக்காரு. எந்த வார்டுல வச்சிருக்கீங்க? சார், மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஐசியூல அட்மிட் பண்ணிருக்காங்க. ஐயோ, ஐசியூவா? என்னங்க, எனக்கு பயமா இருக்குங்க. ஐயோ, பயப்படாத கமலா, ஒண்ணும் ஆகாது, பேசாம வா. ஓ, என் பிள்ளைக்கு என்னாச்சோ? சிஸ்டர், ஐசியூ வார்டு எங்க இருக்கு? லெஃப்ட்ல போய் ரைட்ல. Thank you. டாக்டர் இன்னும் எதுவும் சொல்லவும் இல்ல. டேய், பதட்டமா இருக்கு. இருங்கப்பா. டேய், நான் பார்க்கணும்டா, ரொம்ப பயமா இருக்குடா. உள்ள ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்காங்கப்பா. டேய், எப்படிடா நடந்துச்சு? அப்பா, ஐயோ, எக்ஸாம் முடிஞ்சு வீட்டுக்கு வரப்போ பஸ்ஸுக்காக ஓடியாந்தப்பா, தவறி கீழே விழுந்து அடிபட்டுச்சுப்பா. ஐயோ, ரொம்ப அடிபட்டுடுச்சடா. நீங்க எல்லாம் பாத்துக்க கூடாதா? என்ன பண்ணீங்க? ஐயோ, கமலா, கமலா, பொறுமையா இரு. புள்ளைக்கு ஒண்ணும் ஆகாது. உள்ள எல்லாம் போக கூடாது, பொறுமையா இருன்னு சொல்லு. இல்லங்க, என் பிள்ளைய பார்க்கணும்.
சரி பாப்பாவை கொடு. கொஞ்சம் பிடிங்க. பால் ஊற்றி கொடு உனக்கு. சரி பார்த்தேன். ஷோ டாக்டர், இப்ப என் பையன் எப்படி இருக்கான் டாக்டர்? கவலைப்படாதீங்க, அவனுக்கு ஒன்றும் ஆகாது. ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இங்க பாருங்க டாக்டர், என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லுங்க. நானும் ஒரு டாக்டர் தான். நீங்க ஒரு நிமிஷம் ரூமுக்கு வாங்க. ஓகே, எனக்கு ஒன்றும் ஆகாது, பயப்படாத. நான் இதை வந்துடுறேன். பயப்படாத, பேசிட்டு வந்துடுறேன். உட்காருங்க சார். என்ன டாக்டர்? ஐ எம் சாரி டு சே திஸ். ஆஸ் எ டாக்டரா நான் சொல்ல போற விஷயத்த நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்க பையனுக்கு ஏற்பட்டிருக்கிற ஆக்சிடென்ட் சாதாரணமானது இல்லை. தலையில ரொம்ப அடிபட்டதுனால அவனோட மூளையை பலமா பாதிச்சிருக்கு. கிட்டத்தட்ட மூளையே செயலிழந்து போன மாதிரி தான். இனிமே அவன் பிழைக்கிறது கஷ்டம். இன்னும் கொஞ்ச நேரத்துல மற்ற உறுப்புகளும் செயலிழந்துரும். அதனால மற்ற விஷயங்களை எனக்கு ஒரே பையன் டாக்டர். நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல டாக்டர். எங்களுக்கு அவனை விட்டா வேற யாரும் கிடையாது டாக்டர். ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். நீங்களே இப்படி அழுதா உங்க ஒய்ஃபுக்கு யார் சார் ஆறுதல் சொல்லுவா? ரிலாக்ஸ் சார். டாக்டர், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? சொல்லுங்க சார். என் பையன் உயிரோட இருக்கிற வரைக்கும் எத்தனையோ பேருக்கு உதவி பண்ணியிருக்கான். அவன் செத்த பிறகும் மற்றவங்களுக்கு ஏதாவது கொடுத்ததா இருக்கணும். அவனால 4 பேர் நல்லா இருக்கணும். அவனுடைய உடல் உறுப்புகளை நான் தானம் பண்றதா இருக்கேன். அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க டாக்டர், ப்ளீஸ். நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு சார். எங்களை பார்த்து மற்றவங்களுக்கும் இந்த நினைப்பு வரணும் டாக்டர். ஓகே டாக்டர். எனக்கு டாக்டர் என்ன சொன்னாரு? டாக்டர் என்ன சொன்னாருன்னு சொல்லுங்களேன். சொல்லுங்க, என்ன சொன்னாரு? சுனில காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாரு. என்னது? சுனில காப்பாற்ற முடியாதா? என்ன சொல்றீங்க? நம்ம சுனில காப்பாற்ற முடியாதா? எப்படிங்க? எப்படிங்க? என் புள்ள எனக்கு வேணும். என் புள்ள எனக்கு வேணும்.
குடிச்சிட்டா. ஏங்க என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, இந்த ஹாஸ்பிட்டலில் ஆக்சிடென்ட் கேஸில் ஒரு பையன் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அந்த பையன் பிழைக்க மாட்டான்னு டாக்டர் அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டாரு. ஐயோ, அந்த பையனோட அப்பா அவனோட உடல் உறுப்புகளை தானம் பண்றதா சொல்லிட்டாரு. ஏன் ரஞ்சினி, அந்த பையனோட கண்ணுங்களை நம்ம ரகுவுக்கு தானமா கேட்கலாமா? இது எப்படி அவங்க கிட்ட போய் நம்ம கேக்குறது? அது இதை நானும் யோசிக்கிறேன் ரஞ்சினி. ஏங்க வேணும்னா டாக்டர் கிட்ட கேட்டு பார்க்கலாமா? சரி ரஞ்சினி, நான் போய் டாக்டர் கேட்டு வரேன். சரிங்க. சொல்லுங்க. அந்த பேஷண்ட் நல்லா தான் இருக்காங்க, சரியாயிடும். அப்புறம் பேசுறேன். எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். சொல்லுங்க சத்யா. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். வாங்க சத்யா, இப்படி வந்து உட்காருங்க, பேசலாம். தேங்க்யூ சார். சொல்லுங்க சத்யா. சார், இப்போ ஒருத்தர் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தாரு. அதான் சார், அவர் பையன் ஆக்சிடென்ட் கேஸ்ல கூட சீரியஸா இருக்காரு. பாவம் சத்யா, ஹீ இஸ் டாக்டர், ஒரே பையன், என்ன பண்றது? ஆனா அவருக்கு எவ்வளவு பெரிய மனசு தெரியுமா? தான் பையனோட உறுப்புகளை தானம் பண்ணணும், அதனால 4 பேர் வாழணும்னு நினைக்கிறாரு. அதான் அதான் சார், என் பையன் ரகுக்கு அவர் பையனோட கடை தானமா கேட்கலாம் தான் உங்களை அப்ரோச் பண்ணேன். என்ன சார் யோசிக்கிறீங்க? பேசி பார்க்குறேன் சத்யா. ரொம்ப தேங்க்ஸ் சார். சார், எப்படியாவது முயற்சி பண்ணுங்க சார். நிச்சயமா என் பையனுக்கு ஒரு புது வாழ்க்கை அமைச்சு கொடுங்க சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். இட்ஸ் ஓகே, நான் வரேன் சார். வாங்க. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.